Hi friends, Assalamu alaikum. Welcome back to Daily Cup of Life YouTube channel. இன்றைக்கி நாங்கள் கத்திரிக்காய் பச்சடி எப்படி செய்கிறேன்னு பார்ப்போமா. இது பிரியாணிக்கு சூப்பர் சைட் டிஷ் ஆகிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் செஞ்சு பாருங்கள். வாங்க நாங்கள் இன்றைக்கி கத்திரிக்காய் பச்சடி செய்வோம். இதுக்கு என்னென்ன தேவை, இது எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி நான் சின்ன கத்திரிக்காய் எடுத்துக்கிறேன். அது நல்லா வாஷ் பண்ணி இதை மாதிரி 2 கட் போட்டு கொஞ்சம் டர்மரிக்கும் சால்ட் வாட்டர்லேயும் ஒரு 2 மினிட்ஸ் மாதிரி சோக் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நாங்கள் இதை ஃபஸ்ட்டுக்கு ஃப்ரை பண்ணி கொள்ளணும். அதுக்கு இப்போ நான் ஒரு கடாய் எடுத்து அதுக்கு ஒரு 1/4 கப் மாதிரி ஆயில் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஆட் பண்ணிக்கொண்டு இந்த பிரிஞ்சல் எல்லாத்தையுமே இதில் போட்டு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கொள்ள போகிறேன். கொஞ்சம் அப்படியே நாங்கள் இந்த பிரிஞ்சலை போட்டுட்டு நல்லா அப்படியே கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி அப்படி பெரட்டி இண்டோம்னு சொன்னால் எல்லா பக்கமுமே நல்லா ஒரு அளவு ஃப்ரை ஆகிடும். மிச்சம் ஃப்ரை ஆக தேவையில்லை. அந்த கலர் சேஞ்ச் ஆகி ஒரு அளவு ஃப்ரை ஆகினா நல்லாவே போதும். என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் என்கிட்ட வெஜிடபிள் ரெசிபீஸ், வெஜிடேரியன்ஸ்க்கான ரெசிபீஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கு தான் நான் மிச்சமே இந்த ரெசிபி எடுத்தேன். அடுத்தது நான் என்னோடய வீடியோஸில் நிறைய வெஜிடபிள்ஸ் ரெசிபீஸ், வெஜிடேரியன்ஸ்க்கான ரெசிபீஸ் போஸ்ட் பண்ணிக்கிறேன். அதுவரையும் கூட நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். நாங்கள் இது ஃப்ரை பண்ணக்குள்ள இதை மாதிரி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி தைக்கணும். அப்போ தான் அது எல்லா பக்கமும் நல்லா ஃப்ரை ஆகும். ஸோ இப்போ ஓரளவு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி ஃப்ரை ஆகி கொண்டால் போதும். இப்போ நான் இதை அப்படியே ஒரு டிஷ்ஷுக்கு எடுத்து செப்பரேட் பண்ணி வச்சுக்கொள்கிறேன். இப்போ நான் செப்பரேட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ திரும்ப அதே கடாய்க்கு நான் 1/2 டீஸ்பூன் மஸ்டர்ட் சீட்ஸ் கடுகு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதுமாதிரி வெந்தயமும் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ இதோட கியூமின் சீட்ஸும் ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ ஒரு 2-3 கார்லிக்கும் நல்லா பீல் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதையும் நான் இதுக்கு ஆட் பண்ணி லைட்டாக கொஞ்சம் சாட்டை பண்ணிக்கொள்கிறேன். அதோடைய கரி லீவ்ஸும் கொஞ்சம் நான் இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ நான் இன்னைக்கு ஒரு பிக் ஆனியன் சாப் பண்ணி எடுத்துக்கிறேன். அதையும் நான் இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ இதை நல்லா கொஞ்சம் நாங்கள் ஸ்டர் ஃப்ரை பண்ணிக்கொள்வோம். இந்த வீக் ஃபுல்லாகவே கோல்டு பிடிச்சிருச்சு. ஸோ அதனால் வாய்ஸே கொஞ்சம் சேஞ்சாக தான் இருக்குது. இப்போ நான் இன்றைக்கி ஒரு பிக் டொமாட்டோவும் கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதையும் நான் இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ இதை நல்லா நாங்கள் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் அப்படியே வதங்குறதுக்கு விடுவோம். ஒரு 2 மினிட்ஸ்க்கு பிறகு இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்வோம். அதுக்கு பிறகு சில்லி பவுடர் நான் இதுக்கு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். மசாலா பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன் மாதிரி ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதே மாதிரி டர்மரிக் லைட்டாக ஒரு 2-3 பிஞ்சஸ். மிச்சம் கூடையாக நீங்கள் மஞ்சள் தூள் சேர்த்துக்கொண்டீங்கன்னா உங்களோட கறியோட கலரை அப்படியே அது சேஞ்ச் பண்ணி எடுத்துடும். அது ஒரு விதமான கலராகிடும், எல்லாமே ஒரே கலராகிடும். ஸோ அதனால் எப்போவுமே டர்மரிக் மஞ்சள் தூள் நாங்கள் ஆட் பண்ண போகல அதை ஒரு பிஞ்சஸ் கணக்கு தான் ஆட் பண்ணிக்கொள்ளணும். இப்போ நான் இதுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ இதை கொஞ்சம் நல்லா க்ளோஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் மாதிரி நாங்கள் கொஞ்சம் மசாலா எல்லாம் குக் ஆகிறதுக்கு விடுவோம். ஸோ இப்போ நான் ஃப்ரை பண்ணி வச்சுக்கிற பிரிஞ்சல்ஸை இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ இதை நல்லா நாங்கள் இந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு நான் கொஞ்சம் புளி கரைச்சி வச்சுக்கிறேன். அதையும் நான் இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஆட் பண்ணி திரும்பவும் நாங்கள் மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம். இப்போ இதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கொள்ளணும். இப்போ இதுக்கு ஒரு 1/4 கப் மாதிரி நான் வாட்டர் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஆட் பண்ணி திரும்ப மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம் நல்லா.
இப்போ திரும்பவும் நாங்கள் இதை க்ளோஸ் பண்ணி கொஞ்சம் குக் ஆகிறதுக்கு விடணும். அதுக்கிடையில் அது குக்காக காட்டியம்னா ஒரு பேன் ஒன்று ஹீட்டாக வச்சு அதுக்கு கொஞ்சம் வெள்ளை எள்ளும் அதே மாதிரி பீனட்ஸ் கொஞ்சமும் ஆட் பண்ணி இதை நல்லா நான் கொஞ்சம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கொள்கிறேன். இது மிச்சம் கோல்டன் ப்ரௌனாக தேவையில்ல, லைட்டாக ட்ரை ரோஸ் ஆகினா ஓகே. இப்போ இதை நான் நல்லா பிளெண்டர் ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி பவுடர் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். ஸோ இப்போ இந்த கறி நல்லாவே வதங்கிக்குது, நல்லா கொஞ்சம் குக் ஆகிக்குது. இப்போ இதை கொஞ்சம் நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்கிறேன். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் பவுடர் பண்ணி வச்ச இந்த பீனட் பவுடரை இதுக்கு நான் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஆட் பண்ணி திரும்பவும் இதை நல்லா நாங்கள் மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம். இப்போ இதுக்கு இன்னும் ஒரு 1/2 கப் மாதிரி வாட்டர் ஆட் பண்ணிக்கொள்ளணும். ஆட் பண்ணி திரும்ப மிக்ஸ் பண்ணி நாங்கள் கொஞ்சம் அப்படியே க்ளோஸ் பண்ணி இந்த மசாலா அதே மாதிரி நாங்கள் போட்ட இந்த பீனட் பவுடர் இது எல்லாம் நல்லா கொஞ்சம் குக் ஆகிறதுக்கு வைக்கணும். எப்படியும் ஒரு 2 மினிட்ஸ் வச்சா நல்லாவே போதும். ஓகே, இப்போ இது நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு நாங்கள் ஒரு சின்ன மிக்சிங் கொடுத்துக்கொள்வோம். அதோட எங்களோட கறி சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ நாங்கள் இந்த பிரிஞ்சல் பச்சடியை சர்வ் பண்ணிக்கொள்வோம். இந்த பிரிஞ்சல் பச்சடி கறி பிரியாணிக்கு ஒரு ஐடியல் சைட் டிஷ். நீங்கள் செஞ்சு பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் இந்த கறியை செஞ்சு பார்த்துட்டு இது எப்படி டேஸ்ட் ஆகிக்குதா, என்ன மாதிரி உங்களுக்கு வந்துச்சுண்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு என்னோட சேனல் மூலமாக வேறு என்ன ரெசிபிஸ் தேவைண்டா எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அதை இன்ஷால்லா செஞ்சு காட்டுவேன். இப்போ இந்த பிரிஞ்சல் பச்சடி கத்திரிக்காய் பச்சடி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சின்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுண்டா டெய்லி கப் ஆஃப் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான ஹோம்மேட் டிஷ்ஷோட நான் உங்களை சந்திக்கிறேன். ஹேவ் அ நைஸ் டே ஃப்ரெண்ட்ஸ்.